गजाननम् भूतगणादिसेवितम् कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्रबृहस्पतिभ्याम् हरि ओम। இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம். 2-3 மாசத்தை சரி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நாம 132வது வகுப்புல 2வது பகுதி 10வது அத்தியாயம் 22வது வாக்கியம் வரைக்கும் பார்த்தோம். கடிதம் முடியும் போது எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது, ஒரு கடிதத்துல எழுத்துல, கன்னியாகுமரி மாவட்டத்துல அல்லது மலையாளத்துல எழுத்து அப்படிம்பாங்க. எழுதப்படுவதால அதுக்கு எழுத்துன்னு பேரு. வரைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் தமிழ்ல இருக்கு. மடல், இந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. மடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் தமிழ்ல இருக்கு. மடல் ஊறுதல் அப்படின்னு எல்லாம் திருக்குறள்ல இருக்கு. இந்த மடல்கள் பல விதமா இருக்கலாம். அது நம்ம அடுத்தது பார்க்க போற டாபிக். ஒரு மடல் எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த மடல்கள் பல விதமா இருக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். நிந்தா, பிரசம்சா, பிருச்சா, ததா ஆக்யானம், அத அர்த்தனா,
अथ अर्थना प्रत्याख्यानम् प्रत्याख्यानम् उपालम्भः उपालम्बः प्रतिषेधः प्रतिषेधः अथ चोदना अथ चोदना सान्त्वम् सान्त्वम् अप्युपपत्तिः विपवत्तिः च च भर्त्सना वर्त्सना अनुनयौ अनुनयौ तथा तथा एतेषु अर्थाः एतेषु अर्थाः प्रवर्तन्ते प्रवर्तन्ते त्रयोदशसु लेखजाः லேखजाः லேख அப்படின்னா எழுதுறது, லேखज அப்படின்னா எழுதுனதால பிறக்கிறது. கடிதம், ஓலை, மடல். எழுதுறதுனால பிறக்கிறது, எழுதுறதுனால உருவாகிறது. அதனால லேखजाः. இந்த இடத்துல தான் இலக்கணம் முக்கியம். எழுதுவதிலிருந்து பிறப்பது, அஞ்சாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு எடுத்துக்கிட்டா கடிதம், மடல். எழுதுவதால் பிறப்பது கலகம், பிரச்சனை, இதுகளெல்லாம் பிறக்கும் எழுதுனா. சில ஆசாமிகள் எழுதுனா அப்படி வர. அப்போ அங்க மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு எடுக்கணும். இனி எழுத்திலிருந்து பிறப்பவள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுக்கலாம். இங்க எழுத்திலிருந்து பிறப்பது கடிதம், மடல். அது 13. த்ரயோதசசு 13. ஏதேஷு அர்த்தாக அர்த்தங்கள்ல அல்லது 13 வகைகள்ல பிரவர்த்தந்தே நடைமுறையில இருக்கு, எழுதப்படும். என்னெல்லாம் அப்படின்னா, 1 நிந்தா, 2 பிரசம்சா, 3 பிரிச்சா, 4 ஆக்கியானம், 5 அர்த்தனா. முதல் வரியில 5, அந்த வரியினுடைய தொடர்ச்சி. பிரத்யாக்கியானம் 6, 7 உபாலம்பக, 8 பிரதிஷேதக, 9 சோதனா. அடுத்தது 24வது வரியில 10 சாந்த்வம், 11 அப்பிபபத்திகி, 12 பர்த்சனா, 13 அனுநயக. அனுநயவ் அப்படின்னு இருக்கு, அனுநயவுன்னு வச்சுக்கலாம். நிந்தா அப்படின்னா நிந்திக்கிறது, பழிக்கிறது, மட்டம் தட்டுறது, கேவலப்படுத்துறது.
அந்த மாதிரி துவனியில. நான் இதை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்கல. ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஆங்கில வாக்கிய அமைப்புல ஒண்ணு. இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு. இந்த இன்டரோகேட்டிவ்ல ரெண்டு விதம் இருக்கு. என்னுடைய ஞாபகத்துக்கு சரியா இருந்தா ஒன்னு WH கொஸ்டின்ஸ், இன்னொன்னு SR நோ டைப் அல்லது டேக் கொஸ்டின் நினைக்கிறேன். அப்புறம் மூணாவது இம்பரேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் ஒன்னு உண்டு. என்னுடைய ஞாபகத்துக்கு சரியா அந்த இம்பரேட்டிவ் அப்படிங்கிறதுல இந்த விஷயங்கள் அடங்கும். இப்ப கடிதம் எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படின்னு நம்ம ஒரு இது சொல்றோம். இது சம்ஸ்கிருதத்துல ஆசிர்லிங், விதிலிங் அந்த மாதிரி சில வகைகள் இருக்கு. அதுல சம்ஸ்கிருதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இந்த டென்ஸ்லயே ஆங்கிலத்துல சென்டென்ஸ்லயாக்கு இந்த மாதிரி கொண்டு வராங்க. சம்ஸ்கிருதத்துல டென்ஸ்லயே கொண்டு வந்துருவாங்க. இப்படி டென்ஸ்லயே அதை கொண்டு வர்றதுனால 10 வெரைட்டி வந்துடும். ஆசிர்லிங்னா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய டென்ஸ், விதிலிங்னா அது பலவிதம் இருக்கலாம், சில கட்டளைகள் போடக்கூடியது, அப்படியே அதுலயும் கொஞ்சம் வெரைட்டி இருக்கு. இப்படியா குறைஞ்சபட்சம் 10 வகை சமஸ்கிருதத்துல டென்ஸ் உண்டு. இப்ப முடிஞ்சது, கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சது, ரொம்ப முன்னாடி முடிஞ்சது, பாஸ்ட் டென்ஸ்லயே வெரைட்டி. உடனே நடக்க போகிறது, பிறகு நடக்க போகிறது, ரொம்ப பிறகு நடக்க போகிறது, ஃபியூச்சர் டென்ஸ்ல வெரைட்டி. அப்புறம் நான் சொன்ன விதிலிங், ஆசிர்லிங் இந்த மாதிரி வெரைட்டி. அது 3 3 6, பிரசன்ட் டென்ஸ் 1 7, இதுல ஒரு 2 ஆச்சா, இன்னும் 1 2 வந்தா 10,000. குறைஞ்சபட்சம் 10. அத லக்காரம் அப்படி டென்ஸுங்கிறத அவங்க டென்ஸுங்கிற மாதிரி சொல்றது இல்ல, லக்காரம்னு சொல்லுவாங்க. லக்காரம்ன்றதுக்கு காரணம் அது பாணினியுடைய ஒரு கோடு வேர்டு. லட்டு அப்படின்னா அது பிரசன்ட் டென்ஸ், லங் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், ரிங்னு சொல்ல வேண்டாம், லிங் அப்படின்னா ஃபியூச்சர். இப்படி அந்த லாவிலேயே கொஞ்சம் வெரைட்டி கொண்டு வந்திருப்பார். அதை வச்சு அது எந்த டென்ஸுங்கிறது லோட் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பகவத்கீதையில ஸ்ரீ பகவான் உவாச்ச திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்னு வருது. இந்த உவாச்ச அப்படிங்கிறது லோட் வகையை சேர்ந்தது. இனி வேதத்துல லேட்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு வெரைட்டி. கிட்டத்தட்ட 10 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி எல் அல்லது லாலே ஆரம்பிக்கிறதுனால லக்காரம்னு 10 சொல்லிடுவாங்க. அதுல இந்த விதிலிங், ஆசிர்லிங் இந்த மாதிரி வெரைட்டிக்குள்ள இந்த கடிதத்துல வரக்கூடிய விஷயங்கள் வரும்னு சொல்லலாம். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஞாபகத்தை சரியா இருந்து நான் சொல்றேன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வகைக்குள்ள இதெல்லாம் வரும். நிந்தா பழிக்கிறது, பிரசம்சா பாராட்டுறது, புகழ்றது, ஊக்கப்படுத்துறது, அந்த மாதிரிப்பட்ட இது. பிரிச்சா கேள்வி, இது இன்ட்ராகேட்டிவ்ல வரும், கேள்வி கேட்கிறது. ததா ஆக்கியானம் விவரிக்கிறது, அர்த்தனா வேண்டது, ரிக்வெஸ்ட் பண்றது, பிரத்யாக்கியானம் சாணக்கியரை பொறுத்த வரைக்கும்
தர மறுக்கிறது. அப்படின்னா ஆக்கியானம்ங்கிறத கூட தருவது அப்படின்னு எடுக்க வேண்டி இருக்கும். பிரத்யாக்கியானம் தர மறுக்கிறதா இருந்தால் சாணக்கியரை பொறுத்த வரைக்கும் ஆக்கியானம் அப்படிங்கிறது தருகிறது அப்படின்னு எடுத்தாதான் சரியா இருக்கும். பார்ப்போம். அடுத்தது உபாலம்பக. நீ சொன்னது மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. பிரதிஷேதக தடுக்கிறது. பிரசித்த அல்லது நிஷித்த கர்மம்னு நம்ம கர்மத்துல சொல்லுவோம். செய்யக்கூடாதது அல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்றது. சோதனா தூண்டுறது, இப்படி செய் அப்படின்னு தூண்டுறது. சாந்துவம் அவளும் உமியும் கொண்டு வா, ஊதி ஊதி தின்னலாம். மர்ம நபர்கள் அவங்க மைனாரிட்டியா இருக்கிற இடத்துல இப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு மைனாரிட்டி சலுகை, உனக்கு உமி, நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ரெண்டு பேரும் ஊதி ஊதி தின்னுவோம், அவள் எனக்கு உமி உனக்குங்க மாதிரி. அப்புறம் அவங்க மெஜாரிட்டி ஆனவொடனே ஜிசியா கேட்டுவாங்க. இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கு ரெண்டா, எனக்குள்ளெல்லாம் உனக்குள்ளது மாதிரி, உனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது மாதிரி அப்படிங்கிறது மாதிரி போறது சாந்தம், ஒரு சமாதானம்னு வச்சுக்கலாம். அப்பியுபபத்திகி ஆபத்துல உதவுறதுங்கிறது மாதிரி அர்த்தம் எடுக்கிறாரு. உபபத்தி வேற அர்த்தம் இருக்கு, அவரு அந்த அர்த்தம் எடுக்கிறார். பர்த்சனா பொதுவா பர்த்சனா அப்படிங்கிறது மிரட்டுறது, திட்டுறது, அந்த மாதிரி அர்த்தம். பார்ப்போம் சாணக்கியர் எப்படி அர்த்தம் எடுத்துக்காரு பார்ப்போம். அனுநயக வழிக்கு கொண்டு வரதுன்னு சொல்லலாம். நான் அனுநயக டிரான்ஸ்லேட் பண்ண அப்படி பண்ணுவேன். சாணக்கியர் எப்படி சொல்றாரு பார்ப்போம். இப்படி 13 விதமாக மடல்கள், கடிதங்கள், அரச கட்டளைகள், உத்தரவுகள் எழுதப்படலாம். ரொம்ப துல்லியமான அர்த்தம் சாணக்கியர் அதை எப்படி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்து அவரே சொல்லும் போது பார்ப்போம். ஆங்கிலம். calumniation, commendation, inquiry, narration, request, refusal, censure, உபாலம்பக அப்படிங்கறது அப்படி எடுத்திருக்காங்க. கமாண்ட், கன்சிலியேஷன், ப்ராமிஸ் ஆஃப் ஹெல்ப், அபியுபபத்தி, த்ரெட் and persuasion,
கட்டாயப்படுத்துறது, வழிக்கு கொண்டு வர்றது. Are the 13 purposes for which writs are issued? பொதுவா நம்ம மனசுல இருக்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு எழுதுறோம், அது சுருக்கம். அதுல ஒரு ராஜா எழுதுறது இப்படி 13 வகை இருக்கலாம்னு சொல்றாங்க. முக்கியமா 13 எடுத்துக்க வேண்டியதுதான். தேவை வந்ததுன்னா கூடுதல் கூட வரலாம். இத்தாலி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதுனா வேற ஏதாவது கலந்துக்க வேண்டி கூட எழுதலாம். இல்ல பாகிஸ்தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதுனா, அல்லது அமெரிக்காவுக்கு எழுதுறாரு வச்சுக்கோமே, எனக்கு பிச்சை போடுயான்னு கூட எழுதலாம். நம்ம ஒன்னாவது தனி ஒரு கேட்டகரியா பிச்சை கேட்டு எழுதலாம்னு எழுதி சேர்க்கணும். இல்லைன்னா கேட்கறது அப்படிங்கிற லிஸ்டா சேர்த்துக்கிட வேண்டியதா. பொதுவா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு வெளியேயும் காரணங்கள் இருக்கலாம், கூடுதலாகவும் காரணங்கள் இருக்கலாம். தமிழ் என்ன சொல்லுது? பிரசம்சா, ஆக்யானம், அர்த்தனம், பிரத்யாக்யானம். நிந்தை பிரசம்சை நினைக்க. அடுத்தது என்னது போட்டிருக்கு? பிருச்சம். அப்படியே போட்டாங்க. சரி, கேக்குறது. சரி, பிருச்சம், ஆக்யானம், அர்த்தனம், பிரத்யாக்யானம், உபலம்பம். உபாலம்பம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இருக்கு. உபாலம்பம் தான். உபாலம்பம், பிரதிஷேதம், சோதனம், சமத்துவம், சாமத்துவம், அப்யபத்தி. யான்னு இருந்தா திருத்தீங்க. அப்யுபபத்தி, அப்யூன்னு வரணும். அப்யுபபத்தி, பர்சனம், அனுநயம் என்னும் 13 விஷயங்களுக்கு கடிதத்தில் எழுத வேண்டியவை. 13 விஷயங்களும் கடிதத்தில் எழுத வேண்டியவை. தமிழ்ல அப்படி எடுத்தாங்களா? 13 விஷயங்களும் எழுதணும் கிடையாது. 13 விஷயத்துல எதுக்காவது எழுதலாம். அது எது 13 இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 13ல ஒரு சிலது இருக்கலாம். இருபத்தி 25 தத்ர அபிஜன ஷரீர கர்மணா தோஷவச்சனம் நிந்தா நிந்தானா என்ன அப்படின்னு சொல்றார். இந்த வரியில சில வாசகங்கள் அடுத்த வரிக்கும் தேவைப்படும். அபிஜன தத்ர, தத்ரனா மேல சொன்ன 13 விஷயங்கள்ல, மேல சொன்ன விஷயத்துல, தத்ர அங்கே, அவ்விஷயத்தில்,
மேல் சொன்ன விஷயத்தில் அபிஜன ஒருத்தருடைய குடும்பத்தை பத்தி, ஷரீர உடம்ப பத்தி, பாடி ஷேமிங், ஃபேமிலி ஷேமிங், பாடி ஷேமிங். பொதுவா இந்த கல்யாணம் பண்ண பிறகு புருஷன் முன்னாடி சண்டை போட்டா இதெல்லாம் நடக்கும். சண்டை போட்டா எப்படியாவது அடுத்த ஆளை ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி எப்படி எல்லாம் ஜெயிக்க முடியுமோ அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு பேசுவாங்க. அதுல குடும்பத்துக்காரங்களை வம்புக்கு எடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு உடம்ப வம்புக்கு எடுக்கிறது, கர்மனா செயல்களை வம்புக்கு எடுக்கிறது. வம்புக்கு எடுக்கிறது வார்த்தை அடுத்தது வருது தோஷ வச்சனம். இதுல எல்லாம் குடும்பம், உடல், செயல், இந்த மூணுலயும் தோஷ வச்சனம், குத்தம் கண்டுபிடிச்சு சொல்றது. இருந்துன்னு சொல்லலாம், கண்டுபிடிச்சு சொல்லலாம், ஏதோ ஒரு இதான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இருந்து சொன்னா அது உண்மை. உண்மையை சொல்றதுக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ உண்மையை சொல்ல ஒத்துக்கிட்டதான் வேணும். ஆனா இல்லாதத சொன்னா அது ஏத்துக்க முடியாது. ஆனா இருந்தா கூட சொல்ல வேண்டான் இருக்குல்ல, சத்தியம் வத சத்தியம் பிரியம் வத, சத்தியமா இருந்தாலும் இனிமையா இருந்தா மட்டும் சொல்லுன்னு சொல்லி இருக்கு. அதனால நம்ம உண்மைக்கிறதுக்காக சொல்லிட்டோம்னா அது பழிக்கிறது, கேவலப்படுத்துறது, குறை சொல்றது, அந்த மாதிரி வகையில வரும். உன்னை பத்தி தெரியாதா, 1947 என்கிட்ட பிச்சை வாங்கிட்டு நீ தனியா போன, அதுக்கப்புறம் உனக்கு கூட இருந்த ஒருத்தரை ஒன்னால வச்சு காப்பாற்ற முடியல, தனியா பங்களாதேஷ்ல விட்டுட்ட, இப்படி எல்லாம் சொல்றது நிந்தால வரும்னு வச்சுக்கிடுவோம். அல்லது நம்ம வை கோபால்சாமிகிட்ட கேட்கணும், 2G ஊழல்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு திமுக விட்டு வெளியே வந்த பிறகு சொல்லுவாரு. இப்படி சொல்றதுக்கு நிந்தான்னு பேரு. இதுல அபிஜன சரீர கர்மணாம் அப்படிங்கறத அடுத்த வரியிலையும் கொண்டு சேர்க்கணும். நம்ம வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு இதுக்கு ஆங்கிலம். calumniation consists in speaking ill of one's family, body and acts. கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். பண்ணி முடிச்சப்பறம் அதெல்லாம் பத்தி பேசுவாரு. தமிழ் சொல்லுங்க. ஒருவருடைய சரீரம், வேலை இவைகளுக்கு சம்பந்தப்பட்ட தோஷங்களை கூறுவதற்கு என்று பெயர். ஒருவருடைய முதல்ல என்ன சொன்னாங்க? வம்சம். வம்சம். சரி. 26 குணவச்சனம். குணவச்சனம் ஏதேஷாம் ஏவ பிரசம்சா. ஏதேஷாம் ஏவ அவைகளிலேயே, அதாவது எவைகளிலேயே, அபிஜன சரீர கர்மணாம். அப்ப கரெக்டா இந்த வசனத்தை சென்டென்ஸ் எழுதுறா இருந்தா அபிஜன சரீர கர்மணாம் குணவச்சனம் பிரசம்சா. குடும்பத்தை பத்தி, உடலை பத்தி, செயல்களை பத்தி பாராட்டி பேசுறது, புகழ்ந்து பேசுறது, அது புகழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படும். பழித்தல் நிந்தா, புகழ்தல் பிரசம்சா. உங்க குடும்பத்தை பத்தி தெரியாதா? நீங்க எல்லாம் இந்திரன் சந்திரன், உங்க தாத்தா எப்படி இருந்தாரு அப்படின்னு எல்லாம் சொன்னா இந்தியாவும் சைனாவும்
நாலந்தா பல்கலைக்கழகம், தக்ஷசீலா பல்கலைக்கழகத்துல காலத்துல எவ்வளவு ஒண்ணுக்குள்ள ஒன்னா உறவாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு மகாபலிபுரத்துல கூப்பிட்டு வச்சு சொன்னோம் அப்படின்னு வச்சிருக்காரு. பாகியான் இங்க வந்திருக்காரு, யுவன் ஷுவா இங்க வந்திருக்காரு, எங்க நாட்டை பத்தி எல்லாம் பாராட்டி எழுதியிருக்காரு. நம்ம எல்லாம் ரத்தத்துக்குள்ள ரத்தமா ஒரு காலத்துல இருந்தோம், இன்னைக்கு சண்டை போடலாமா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி பொழுதுகிறது. இது புகழ்ச்சி. Commendation consists in praising one's family, person and acts. தமிழே, ஒருவருடைய வம்சம், சரீரம், வேலை இவைகளுக்கு சம்பந்தப்பட்ட பெருமைகளை கூறுவதற்கு பிரசம்சை என்று பெயர். நிந்தா இப்படியும் பண்ணலாம். இந்த ராகுல் காந்திக்கு மாமனா வச்சானா ஒருத்தன் அவனை கட்சியை விட்டு நீக்கிறேன் எல்லாம் படம் காட்டினாங்க. ஆப்பிரிக்கால இருந்து வந்தவன் தமிழ்நாட்டுக்கார, வெள்ளைக்காரனுக்கு வந்தவன் வடநாட்டுக்கார கணக்கு சொன்னான் ஒருத்தன். சாம் பித்ரோடா இப்படி கேவலப்படுத்தலாம். அடுத்தது 27. கதம் ஏதத் ஏதத் இதி இதி ப்ருச்சா. ப்ருச்சா. இல்ல ஏதத் இத்து தான் வரும். அடுத்தது ஈ வந்ததுனால அது வந்து சாஃப்டா மாறி இருக்கு, இதுன்னு. தனி வார்த்தையாட்ட ஏதத். அடுத்தது இதி வந்ததுனால அந்த ஈ இத இது அப்படின்னு சாஃப்ட் ஆக்கிட்டது. நியாயமா அது சேர்த்து எழுதியிருப்பாங்க ஒரிஜினலா. நமக்கு படிக்க எளிமையா இருக்குன்னு அவங்க பிரிச்சு எழுதியிருக்காங்க. அதனால அந்த இடத்துல ஒரு பிரிக்க கூடாத இடத்துல பிரிச்சு எழுதுறதுனால நடந்ததுன்னு காட்டுறதுக்கு ஒரு ஹைப்பன் வேணா போட்டுக்கலாம். கதம் ஏதத் how is this, how is that? இந்த கிரிக்கெட் கோமாளிகள் எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. ஒவ்வொரு பந்தும் போட்டுக்கிட்டு 50,000 ரூபாய் கிடைச்சிருவாங்க. காலில் 10 போட்டாலும் சரி, பேட்ல 10 போட்டாலும் சரி, சொத்துக்கு பக்கத்தோட போறாலும் சரி, இல்ல எவராது பந்த கையில பிடிச்சிட்டாலும் சரி, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இப்படி கை தூக்கி நிற்பாங்க. How is this? How is that? How's that? சரி சரி, அப்படி கேட்கறதா. கதம் ஏதத். ஏதத்னா இது, கதம்னா எப்படி, இது எப்படி அப்படின்னு இல்ல, இது எப்படி அப்படின்னு கேட்கறது. பிரிச்சா கேள்வி. இது எப்படி நடந்தது? இவ்வளவுதான் கேட்கணும் இல்ல. WH கொஸ்டின் இருக்கு. ஹூ, வாட், வயர். இறஞ்சிட்டுனா அடுத்தது ஹெச்ல ஹவு, ஹூ, வாட், வயர், விச். இதெல்லாம் W வரிசையில் வரக்கூடியது. ஹெச்ல ஹவு, ஹவு மச், ஹவு மெனி. வேற ஹெச் வரிசையில கொஸ்டின் இல்லையோ? எதுக்கு சொல்றேன்னு சில பேரு WH கொஸ்டின் ஒண்ணு கொஸ்டின் WHல தான் ஆரம்பிக்க நினைச்சிட்டு இருக்காங்க. W, H அது. ஏன்னா வாட்ல WH ஆரம்பிக்குது, ஹூல WH ஆரம்பிக்குது, ஒயர்ல WH ஆரம்பிக்குது, விச்ல WH ஆரம்பிக்குது. இப்ப எல்லாமே WH ஆரம்பிக்கிறது கிடையாது. W ஆரம்பிக்கலாம் அல்லது ஹெச்லயும் ஆரம்பிக்கலாம். W ஆரம்பிக்கிறது இந்த வரிசை, ஹெச்ல ஆரம்பிக்கிறது ஹவு, ஹவு மெனி, ஹவு மச். வேற ஏதாவது இருந்தா அதெல்லாம் சேர்த்துக்குங்க. எனக்கு இப்ப எதுவும் ஞாபகம் வரல. இங்கிலீஷ் சின்ன பிள்ளையில படிச்சது. இந்த மாதிரி எந்த கேள்வி வேணாலும் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு அவரு இது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆங்கிலம். டு என்கொயர் ஹவு இஸ் திஸ் இஸ் என்கொயரி. இன்கொயரி அது ஒரு விஷயம் இருக்கு. இன்கொயரி வேற, என்கொயரி வேற ஆகும். ஆங்கிலத்துல அது ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு.
இன்கொயரி. தமிழே இது எப்படி என்று கேள்வி கேட்பதற்கு விருட்சம் என்று பெயர். அது என்னமோ தமிழக்காரங்க அத விருட்சம் அப்படின்னு மெயின்டைன் பண்றாங்க. கேள்வி, புகழ்ச்சி, படித்தல் அப்படின்னு எல்லாம் தமிழ் ஆக்கியிருக்கலாம். சரி போட்டு அவங்க தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதும் போது ஒரு அப்படி எழுதுவாங்களா இருக்கும். 28 ஏவம் ஏவம் இதி இதி ஆக்யானம் ஆக்யானம் ஆக்யானம்னா என்ன? இவ்வாறு, இது இவ்வாறு நடந்தது. இதி ஹ ஆச இதிஹாசக அப்படிங்கறத அப்படி பிரிப்பாங்க. இதி இவ்வாறு, ஹ நிச்சயமாக உண்மையிலேயே, ஆச நடந்தது இருந்தது. இதிக ஆச இதிஹாசக வரலாறு. வரல் ஆறு தமிழ்ல. வரல்னா நாம வந்த ஆறு, வழி. ஆறுன்னா தமிழ்ல வழின்னு ஒரு அர்த்தம். எண்ணிக்கையும் உண்டு, வழிங்கிற அர்த்தமும் உண்டு. ஆறு எங்க வழி இருக்கோ அதுல எல்லாம் ஓடும், அதனால அது ஆறுன்னு பேரும் தான் தெரியல. இங்க ஏவம் அப்படின்னா இந்த படிக்கு, இப்படியாக, இவ்வாறு, இங்கனம், இவ்வண்ணம். தமிழ்ல இப்படி வேற வேற வார்த்தையில இருக்கு. இங்கனம், இவ்வண்ணம், இவ்வாறு அப்படின்னு சொல்றது ஆக்கியானம் அப்படின்ட்டு சாணக்கியர் சொல்ற. அது உங்க நாட்டுக்காரங்க எங்க நாட்டு எல்லைக்குள்ள வந்தாங்களா? எங்க மேல எல்லாம் கல்லெடுத்து எறிஞ்சாங்களா? அதனால எங்க ஆட்கள் கை பூ பறிச்சிட்டு இருக்குமா? அதனால அவங்களும் கல்லெடுத்து எறிஞ்சிட்டாங்களா? அது உங்க ஆட்களுக்கு கொஞ்சம் நல்ல அடிபட்டு போச்சு, அதனால அவங்க கல்வானை விட்டு ஓட வேண்டியதாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இது இவ்வாறு நடந்ததுன்னு விவரிக்கிறது. To point out the way as thus is narration. தமிழே இது இப்படி என்று எடுத்து கூறுவதற்கு ஆக்கியானம் என்று பெயர். 29 தேஹி தேஹி இதி இதி அர்த்தனா அர்த்தனா தேஹி give me. மரியாதை குறைவா கேட்கறதாக்கும். சரி பரவாயில்ல போட்டு சமரசம் பண்ணணும், வரிய கட்டால விட்டு கொடுத்தாகணும். அதாவது நேற்றைக்கு இங்க ஒரு விஷயம் நடந்தது, அதனால அத அன்னதாத்தா சுகி பவ அப்படின்னு சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு. பேசுறது கேக்குதுன்னு? கேக்கு சாமி. கொஞ்சம் லேசா பிரேக் ஆச்சு, அதான் அன்னதாத்தா சுகி பவ. இது கொஞ்சம் பரவலா எல்லாரும் இருந்து ஆசிரமத்துல யாருக்கோ இன்டர்நெட் மக்கர் பண்ணுது. உங்களுக்கா எனக்கா அந்த எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்கு சாமி. தேனி ஆசிரமத்துல போயிருந்த போது அங்க அன்னதாத்தா சுகி பவத்து அப்படின்னாங்க, அல்லது அன்னதாத்தக சுகி பவ அப்படி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் யோசனை பண்ண, ஏன் மாத்தி சொல்றாங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லாம
அப்படின்னு. மாதா பிதா அப்படிங்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸ். ராமன் கிருஷ்ணன் அந்த மாதிரி. அப்ப அன்னதாதா அப்படின்னா அதுக்கு வினை சொல் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் சிங்குலர், அதனால வினைச்சொல் தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கணும். அப்படி பார்த்தா அன்னதாத்தா அப்படின்னு சொன்னா சுகி பவது அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாம பவன் சொல்ல விரும்புனா அன்னதாத்தா அப்படிங்கிறத விழிவேற்றுமைக்கு கொண்டு போயிடணும். ஏன்னா பவ அப்படிங்கிறது செகண்ட் பர்சன், முன்னாடி நிக்கிறவங்கள்ட்ட பேசுறது. அப்போ அத செகண்ட் பர்சன் சிங்குலருக்கு பவ அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண விரும்புனா அன்னதாத்தா அப்படிங்கிறத அன்னதாத்தக அப்படின்னு 8th கேஸ் சிங்குலராட்டு மாத்திடணும். அப்ப அன்னதாத்தக, ஹே அன்னதாத்தாவே, எனக்கு சாப்பாடு போட்டவனே நல்லா இரு அப்படின்னு அர்த்தம். முதல்ல உள்ளது எனக்கு யாரு சாப்பாடு சாப்பிட்டாரோ அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் வரும். இதுல பல ஆசிரமத்துல வந்து பசங்க, சின்ன பசங்க வயசுல பெரியவங்க சாப்பாடு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அதை சொல்ல வேண்டியிருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், மற்றதுல அது அவங்களுக்கு திருத்திக்கிறதுக்கும் ஈஸியா இருக்குங்கிறதுனால அன்னதாத்தா சுகி பவது அப்படின்னு மாத்தி கொடுத்து. அது மாதிரி இங்க தேஹி அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்கறது, அதுல சிங்குலர். தீயதாம் தாத்து அந்த மாதிரி சொல்லலாம். சொன்னா அது மரியாதையா சொல்றது மாதிரி ஆகும். பொதுவா நீ வாப்போ வந்து மரியாதை குறவு அப்படின்னு ஒண்ணும் இல்ல. இந்த காலத்துல வாடா போடா வாழ போல வாட்டி போட்டி எல்லாம் கூட மரியாதை யார வார்த்தைகளாட்டு சினிமாவில வள வருதுன்னு கேள்விப்பட்டேன். அது எடுத்துக்கிறத பொறுத்து, ரொம்ப பிரியமா சொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா இது மரியாதையான வார்த்தை ஆயிடும். அபிஷியலா பேசுறதா இருந்தா நீங்க தாங்கள் எப்போது வந்தீர்கள் இப்படி எல்லாம் பேசணும். இன்ஃபார்மலா, ஃபார்மலா பேசணும். அப்படி இன்ஃபார்மலா பேசுறோம் அப்படின்னா அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. பொதுவா சின்ன பிள்ளையில நம்ம வந்து கலையாளி, அதனால நம்ம பாஷையில கொஞ்சம் மரியாதை எல்லாம் குறைவா இருக்கும். அதுல கன்னியாகுமரி மாவட்டம் வேற, யாரு இருந்தாலும் நீ வா போதா, மாமாவா அப்பாவா தாத்தாவாதான். அப்ப வெளியூர்ல இருந்து சில சமயங்கள் யாராவது வருவாங்க. நம்ம ஊர்ல இருந்து ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து அங்குள்ள பழக்கத்தை பழகிட்டு வருவாங்க. அவங்க வந்து அப்பா வாங்க, அம்மா வாங்க, மாமா வாங்கன்னு சொல்லும் போது, அண்ணா வாங்கன்னு எல்லாம் அண்ணனை கூட வாங்கன்னு சொல்லும் போது நமக்கு பொறாமையா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல நீ பாப்பா என்ன சொன்னாலும் யாருமே அதை ஒரு மரியாதை குறைவா எடுத்துக்கவே மாட்டாங்க. அதுலயும் இந்த வெள்ளாளர் சமுதாயம் ஒண்ணு இருக்கு. அதுல எல்லாம் சகஜம்தான். தாத்தாவும் அலட்டிக்க மாட்டாரு, பேரமே அலட்டிக்க மாட்டாரு, நீவாது போகுதுன்னு சொல்றத. அது கன்னியாகுமரி ஸ்டைல். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஸ்டைல் வேணுமே, அப்பதானே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். அதனால தேகிங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர், அவ்வளவுதான். அது மரியாதை கூடுதல் குறைவுன்னு எல்லாம் சொல்றது கொண்டும் இல்லை. நடைமுறையில சில பேருக்கு மனசுல நீ வா போன்னு சொன்னா மரியாதை குறைவு, நீங்க வாங்கன்னு சொன்னா மரியாதை கூடுதல், இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சின்ன பிள்ளையில அப்படி இருந்து அதுக்கப்புறம் ஊர்ல இருந்த வரைக்கும் எனக்கு திருத்த முடிஞ்சது இல்லை. அப்புறம் வெளியூருக்கு போன பிறகு கொஞ்சம் திருத்தி
அப்புறம் வெள்ளிமலை ஆசிரமத்துக்கு வந்த பிறகு இன்னும் திருத்தி, அப்புறம் எந்த அளவுக்கு திருத்திட்டு மதுரன் சாமி பொதுவா அவங்களுக்கு சாமிக்கு சிஷியர்கள் எல்லாம் கூட நீங்க வாங்க தான் பேசுவாராம். மதுரன் சாமிக்கு குரு அம்பானந்த சுவாமியும் அப்படிதான், அப்படி மரியாதையை தான் பேசுவாராம். அதனால மதுரன் சாமி அந்த மாதிரி பண்ணி எந்தெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாரு, சைனியா சாமி பிரலான சாமி இதெல்லாம் அப்படி சொல்லுவாரு. அதனால அங்க வந்த பிறகு நமக்கும் அதை பழகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அப்புறம் நம்ம அங்க ஆசிரமத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை கூட, சமயத்தில் உள்ள சின்ன பிள்ளைகளை கூட நீங்க வாங்க அப்படின்னு பேசி பழகிறதுக்கு சௌரியமா இருந்தது. இப்ப பழகிட்டோம். இப்ப எல்லாரையுமே நீங்க வாங்க பேச பழகிட்டோம். அதுக்கு காரணம் நீ போன மரியாதை குறைவு நம்ம மனசுல இருக்கிறதுனால. ஆனா அப்படி டெக்னிக்கலா அப்படி கிடையாது. இந்த டாபிக் வந்ததுனால இன்னொரு ஆராய்ச்சின்னு சொல்ல, ஆங்கிலத்துல யூ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை உண்டு. அது நம்ம காலத்துல யூ, அந்த காலத்துல தவுன்னு எல்லாம் கூட பயன்படுத்தியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் காலத்துல. ஷேக்ஸ்பியருக்கு ஆங்கிலம் நமக்கு யாருக்கும் புரியாது. திருவள்ளுவருக்கு தமிழர்களுக்கு புரியாதது மாதிரி ஷேக்ஸ்பியருக்கு இங்கிலீஷும் இங்கிலீஷ்காரனுக்கு புரியாது. எப்படி ஆனாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூ அப்படிங்கிறது மரியாதையான வார்த்தையா அல்லது இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை நீன்னு டிரான்ஸ்லேட் பண்ணணுமா, நீங்கள்னு டிரான்ஸ்லேட் பண்ணணுமா தமிழ்ல, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு மனசுல பட்டது என்ன அப்படின்னா, வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையன். 5 பைசாவுக்கு அவன்கிட்ட ஒரு சரக்கும் கிடையாது, ஆனா என்ன போல வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லுவான். அதுதான் அவன் அப்படிங்கிறது அவனுக்கு ஸ்பெஷல். எழுதும் போதே கேபிட்டல் தான் எழுதுவான். எங்க வந்தாலும் அது கேபிட்டல்ல தான் வரும். அவன் ஈகோ பிடிச்ச பையன். ஈகோ எடுத்துக்கலாம், இந்த தன்னம்பிக்கை மிக்கவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். விவேகானந்த சாமி அவங்கள தன்னம்பிக்கை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மண்ணுக்கே அப்படி ஒரு குணம் இருக்கு, அமெரிக்காவுக்கு அப்படி இருக்கு. அங்க வந்த ஆப்பிரிக்காக்காரங்க அங்க எப்படி தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொண்டு பெரிய ஆள் ஆகிறாங்க அப்படின்னு எல்லாம் விவேகானந்த சாமி பாராட்டி பேசுறாரு. நம்மளும் அப்படி எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி. அதனால எங்க போனாலும் கேபிட்டல் தான் எழுதுவாங்க. ஐக்குன்னு பி ஃபார்ம் வெர்பு ஸ்பெஷல் தான் எழுதுவாங்க, ஆம் அப்படின்னு தான் எழுதுவாங்க. அடுத்தது ஹி ஷி இட் அப்படியெல்லாம் சிங்குலர் வந்ததுன்னா நல்ல ஐக்கு கூட ஆறுன்னு எழுதா விட்டாங்க. ஹி ஷி இட் வந்தா ஈஸ் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இனி யூ வந்ததுன்னா நியாயமா ஈஸ் பயன்படுத்தி இருக்கணும், இல்லாத மாதிரி ஏதாவது சிங்குலர்ல ஒரு வெர்பு பயன்படுத்தி இருக்கணும். ஆனா அவங்க பயன்படுத்துறது இல்லை. என்ன பண்ணுவாங்க, we are, they are ஃபர்ஸ்ட் பர்சனுக்கோ அல்லது தேர்ட் பர்சனுக்கோ ப்ளூரலுக்கு ஒரு வெர்பு வச்சிருக்காங்க பி ஃபார்ம்ல ஆர். அதத்தான் செகண்ட் பர்சனுக்கு சிங்குலருக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது செகண்ட் பர்சன்ல ப்ளூரல் சிங்குலர் வித்தியாசமே இங்கிலீஷ் பாஷையில கிடையாது. ரெண்டுக்குமே யூ தான். ஆனா பயன்படுத்துற வெர்பு ஆக்சிலரி வெர்பு பாத்தீங்கன்னா ஆர், அது ப்ளூரலுக்குள்ள ஒரு பயன்படுத்துவாங்க. இதுல இருந்து நாம் யூகிக்க தகுந்த விஷயம் என்னவென்றால், ஆங்கிலேயர்கள் மற்றவர்களிடம் மிகுந்த மரியாதை மிக்கவர்கள், மற்றவர்களை நீங்கள் அப்படின்னு தான் கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். ஏன்னா தமிழிலையும் மரியாதை பன்மைன்னு இருக்கு, சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு. நம்ம முன்னாடி இருக்கிற ஆள செகண்ட் பர்சன் ஆள தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது இலக்கணப்படி கரெக்ட். பவதக நாமக்கிம், தங்கள் பெயர் என்ன? அந்த சம்ஸ்கிருத பாரதிய நம்ம மொழிபெயர்க்கிறதா இருந்தா உன் பேர் என்ன கிடையாது, பவதக தங்களுடைய, நாம கிம் பெயர் என்ன அப்படிங்கறதான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பா இருக்கு. பவான் கச்சது, தாங்கள் செல்லுங்கள் அப்படின்னு தான் சம்ஸ்கிருதத்துல பிரயோகம். மரியாதை பன்மை அப்படிங்கிறது தமிழ்லயும் உண்டு. கிட்டத்தட்ட அத மாதிரிதான்
செகண்ட் கேஸ, அதாவது முன்னிலைய வெள்ளைக்காரங்க ட்ரீட் பண்றாங்க. இதுக்கு வேற விதமா ட்ரீட் பண்ண முறை இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இங்கிலீஷ் இருந்தாலும் தெரியாது. நம்ம படிச்ச இங்கிலீஷ்ல எப்படி இருந்தது. அப்ப யூ அப்படிங்கிறது ஆறுங்கிற ஆக்சிலரி வெர்பை எடுக்கிறதுனால யூ அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம்னு நமக்கு படிச்சு தரது தப்பு. ஆங்கிலத்துல யூ அப்படிங்கிற நீங்கிற அர்த்தத்துல சிங்குலர்ல அல்லது மரியாதை குறைவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லே கிடையாது. நீங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்டு. வெள்ளைக்காரன் எனக்கு இதுக்கு நியாயமா நோபல் பிரைஸ் தரணும். அதுக்கு அடுத்தது பொதுவா அவங்கிட்ட ஒரு பழக்கம் இப்படி இருக்கதாட்டு சொல்றாங்க. ஆஃப்டர் யூ ஒரு வரிசையில நிக்கிறோம், முன்னாடி ஆள் நிக்குதுன்னா அவங்க சொல்லுவாங்களாம் ஆஃப்டர் யூ, உங்களுக்கு பிறகு போறேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் மாதிரி புத்தகத்துல அந்த மாதிரி பாடம் படிப்பிச்சு கொடுக்காங்க. நாம இருக்க தமிழ்ல நீ போ அல்லது நீங்க போங்கன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல அப்படி சொல்றது இல்லைன்னு. அதுல அவருடைய நாகரிகம் என்னன்னா உங்களுக்கு பிறகு போய்க்கிறேன் ஆஃப்டர் யூ அப்படின்னு சொல்றது நாகரிகம்னு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் சில துணுக்குகள், டிப்ஸ். இங்க தேகிங்கிறது கொடுங்கள் அப்படின்னு கேட்கறது, அது அர்த்தனா அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு வேணும்னு கேட்கறது வேண்டுதல், பிரார்த்தனை. பாருங்க, அந்த அர்த்தனா கூட சேர்த்தீங்கன்னா பிரார்த்தனா அப்படிப்பட்ட பளிச்சுன்னு புரிஞ்சிடும். அர்த்தனான்னு சொன்னா என்ன புதிய வார்த்தை மாதிரி தோணும். அதுக்கு கூட அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்க்கணும். நம்ம தான் ஏற்கனவே உபசர்க்கம் எல்லாம் படிச்சாச்சு. அதனால அப்படிங்கிற உபசர்க்கவை அர்த்தனாவுக்கு முன்னாடி போட்டா பிரார்த்தனான்னு மாறும். பிரார்த்தனா வேண்டுதல் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆங்கிலம் டு entreat as you is request. தமிழ் கொடுங்கள் என்று கேட்பதற்கு என்று பெயர். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி. சரி, இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தானே. எங்க வேணா தொடங்கி எங்க வேணா நிறுத்திக்கலாம். அடுத்த 30க்கு வரேன். ந பிரயச்சாமி இதி பிரத்யாக்யானம். இதுல உபசர்க்கம், எச் தாத்து, அப்புறம் ஆமி சஃபிக்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட் டென்ஸை காட்டுது. அவள் பிரதி ஆக்யானம், பிரதி இதெல்லாம் உபசர்க்கம். பிரதி பதிலுக்கு, ஆ மொத்தமா, கியா அப்படிங்கறதா ரூட். நம் அப்படிங்கிறது ஒரு கரணை திருதியா, கரணம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும். லிப்ட் கரணை அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. இந்த இடத்துல அந்த இதுல வரலன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நம் தான் வந்திருக்கு. ஆனா அதுக்கு காரணம் வேறையா இருக்கும். பிரத்யாக்கியானம் அப்படின்னா தரமாட்டேன். தா அப்படின்னு வேண்டுனால் வேண்டுதல். பதிலுக்கு அதுல பிரத்தி அப்படின்னு வர்றதுனால பதிலுக்கு
தரமாட்டேன்னு சொன்னால் அது பிரத்யாக்கியானம். தர மறுத்தல். அஸ்தினாபுரம் எங்க அப்பாவுக்கு உள்ளது, பாண்டு அதுக்கு மகாராஜா, அதுல பாதியை பிடுங்கி வச்சிருக்கீங்கடா பாவிகளா, அப்புறம் சூதாடி மீதியும் பிடுங்கி வச்சிருக்கீங்க, மொத்தத்தையும் திருப்பி கொடுங்கடா அப்படின்னு கேட்கலாம். என்னவோ பாவம், நல்லவங்க எப்போதுமே அப்பாவிகளா இருப்பாங்க. அதனால பாண்டவர் அப்படி கேட்கல. எங்களுக்கு ஒரு பாதி பிச்சை போட்டீங்க, அந்த பிச்சையாவது திருப்பி தாங்களா அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. அதுக்கு தேகி கொடுக்கல. கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டுட்டு போயிருந்தாரு. சரி, ஒரு 5 ஸ்டேட்டாவது தர சொல்லுங்க. நம்ம இந்த ஒன்றியம் கூமுட்டைகளுக்கு சொல்லணும். அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒண்ணு. இந்த ஸ்டேட் அப்படிங்கிறதே ஒரு நாடுங்கிற மாதிரி அர்த்தத்துல வெளிநாடுகள் இருக்கு. ஸ்டேட்னா நாடு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். தமிழ்நாடு வந்து நம்ம அரசியல் சட்டத்துல ஒரு ஸ்டேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டேட்டுக்கு மொழிபெயர்த்திருக்கிறதுக்கு மாநிலம் அப்படிங்கிற வார்த்தையில தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கோம். தமிழ்ல மாநிலம்னா பெரிய நிலம்னாக அர்த்தம், சின்ன நிலம்னு அர்த்தம் இல்ல, பெரிய நிலம்னு அர்த்தம். ஏன் அப்படி மொழிபெயர்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து வேநாடு இருக்கு, நாஞ்சில் நாடு இருக்கு, கொங்கு நாடு இருக்கு, தொண்டை நாடு இருக்கு. நாடு இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்த பெருநிலம்ங்கிற அர்த்தத்துல தமிழ்ல மாநிலம் மொழிபெயர்ந்திருக்கோம். பாண்டவர்கள் 5 மாநிலமா தாங்கன்னு கேட்டு பார்த்தாங்க. இல்ல அதுவும் தரலன்னு என்ன பண்றது, 5 மாவட்டமா தர சொல்லியிருந்தாங்க. அதுவும் தரலன்னு என்ன பண்றது, 5 வட்டமாவது தர சொல்லியிருந்தாங்க. அதுவும் தரலன்னு என்ன சொல்லுது, 5 கிராமமாவது தர சொல்லுன்னு சொன்னாங்க. அதுவும் தரலன்னு 5 வீடாவது தர சொல்லு அப்படின்னு. அதுவும் தரலன்னு என்ன பண்றது, ஒரு வீட்டுல 5 ரூம் வச்சாவது தர சொல்லு அப்படின்னா. துரியோதனனுக்கு இவன் கேட்கிற லேவிலே தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கிறவன் கேட்கிற லட்சணத்துல கேட்கணும்ல. அவன் சொன்னா ரொம்ப ஒண்ணும் கேட்காண்டா, ஒரு ஊசி முறை அளவு இடம் கூட தரமாட்டேன் அப்படின்ட்டான். தேகி அப்படின்னு பாண்டவர்கள் கேட்டாங்க. நான் பிரயச்சாமி அப்படின்னு துரியோதனன் பதில் சொன்னான். அதான் பிரத்யாக்கியானம். சரி, இந்த இடத்துல நிறுத்திக்குவோம். நம்ம சுவாரஸ்யமா ஒரு விஷயத்த சொல்லியாச்சு, அதுக்கு சுவாரஸ்யம் இல்லாத விஷயத்தை இழுத்துற வேண்டாம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவ. ஓம் வான்முகில் வளாது பெய்க மலிவளஞ்சுரக்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வாழ்க அந்தணர் வானவரானினம் வானவரானினம் வீழ தன்புனல் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே வையகமும் துயர்த்தீர்கவே ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.
सर्वं ब्रह्मार्पणमस्तु। सर्वं ब्रह्मार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु।